வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, முகமது முஸ்தபா அவர்கள் எழுதிய தப்பான தாம்பத்தியம் சிறுகதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். மேனேஜரின் முன்னால் கூனி குறுகி நின்று அட்டெண்டன்ஸில் கையெழுத்து போட்டு வெளியே வருவதற்குள் உயிர் போய்விடுகிறது. இந்த வேதனையில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்று தினமும் உறுதி எடுத்து கொண்டாலும் அதை செயல்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. தாமதமாக வருவதை பெரும்பாலும் தவிர்க்க முடியவில்லை. ஒரு தனியார் வங்கியில் உத்தியோகம் பார்த்து கொண்டு குழந்தையை வளர்க்கும் பொறுப்புள்ள வைஃபாகவும் ஒர்க்கிங் உமனாகவும் இரட்டை பொறுப்பை நிறைவேற்றும் இயந்திர வாழ்க்கை சந்திராவுக்கு. சமையலறை பக்கமே போகாமல் வளர்ந்துவிட்ட ராஜேந்திரனிடம் உதவியை எதிர்பார்ப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. முடிந்தால் செய், இல்லை என்றால் இருக்கவே இருக்கிறது ஹோட்டல். 2 பேரும் வேலைக்கு செல்வதில் கூட்டி கழித்து பார்த்தால் லாபமா நஷ்டமா? நிறைவாய் அனுபவிக்க முடியாத சொத்துக்களும் வசதிகளும் சுமையா சௌகரியமா? பிரிய மறுக்கும் இமைகளுடன் மல்லுக்கட்டி 5 மணிக்கே எழுந்து பரபரவென்று ஓடி ஓடி வேலைகள் செய்தாலும் கடைசி நிமிட தாமதத்தை தவிர்க்க முடியாமல் போவது புதிராகத்தான் இருக்கிறது. மேனேஜர் வார்த்தைகளை விரயம் பண்ணுவதில்லை. ஒரு ஜந்துவை பார்ப்பது போன்ற அலட்சிய பார்வையும் மெல்லிய ஏளன சிரிப்பும் சேர்ந்து கொத்து எச்சிலை முகத்தில் துப்பிய அதிர்வை ஏற்படுத்தி விடுவார். குற்ற உணர்வும் அவமானமும் கலந்து வார்த்தை செத்து தன் கையெழுத்தையே மறந்து தவித்து தன் வருகையை பதிவு செய்வதற்குள் பெரும்பாடாகி விடுகின்றது. இன்று இந்த கொடுமைகளில் இருந்து தப்பித்து மேனேஜரின் மலர்ந்த வரவேற்பை பெற முடிந்தது. பஸ்ஸுடன் ஓடி பிடித்து விளையாடியதில் இன்று சந்திராவுக்கு வெற்றி. பெரும்பாலும் பஸ் தான் ஜெயிக்கும். நேரத்துக்கு வேலைக்கு வந்துவிட்டால் அது ஒரு நிறைவான நாளின் ஆரம்பமாகிவிடும். வேலையின் அலுப்பு உணரப்படாத உற்சாகத்துடன் பொழுது ஓடிவிடும். வீட்டுக்கு திரும்பிய பிறகும் அதன் மிச்சங்கள் இருந்தது. நல்ல டிஃபன், நல்ல சமையல், தலை நிறைய மல்லிகை என்று எல்லாமே நல்ல விதமாக அமைந்துவிடும். இன்றும் அதுபோல ஒரு நல்ல நாள்தான். பொசுக்கென்று சாப்பாட்டு நேரம் வந்துவிட்டது. மதன் என்று ஒழுங்காக சாப்பிட்டிருப்பான். அவனுக்கு விருப்பமான தயிர் சாதமும் மாங்காய் தொக்கும். டைனிங் ஹாலின் பதார்த்தங்களின் வாசம் அவள் பசியை கிளறிவிட்டது. சந்திராவுக்கு விதித்தது தயிர் சாதம், புளி சாதம் அல்லது சாம்பார் சாதம்தான். காலையும் மதியமும் என்ற 2 வேளையும் அதையே சாப்பிடும் நிர்பந்தம். இதில் இருந்து அவளை கொஞ்சம் காப்பாற்றுவது ரேவதியும் மணிமாலாவும் தான். 3 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி கூட்டாஞ்சோறு சாப்பிடுவார்கள். சந்திரா, ஏதாவது விசேஷமா? இது ரேவதி. இல்லையே, வழக்கம் போலத்தான். இது சந்திரா. ஒரு முழ மல்லிகை சமாச்சாரமா இருக்குமோன்னு பார்த்தேன். இது மணிமாலா. என்னங்கடி, என்னை வம்புக்கு இழுக்கிறதுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லை சந்திரா, உங்ககிட்ட கொஞ்சம் துள்ளல் இருக்கிற மாதிரி தெரியுது. அதான் மல்லிகை மேல சந்தேகம் வந்துடுச்சு என்றாள் மணிமாலா. உண்மையிலேயே அப்படி நடந்திருந்தா அது நமக்கு ஸ்பெஷல் டே தானே. ஒர்க்கிங் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு அதுக்கெல்லாம் நேரமும் தெம்பும் எங்க இருக்கு? வி கெட் எக்ஸாஸ்டட் பிஃபோர் கோயிங் டு பெட் என்றாள் ரேவதி. புருஷனை திருப்திப்படுத்த முடியல, நமக்கு பிரார்த்தம் அவ்வளவுதான். புருஷ தொல்லை தான் வதைக்குது என்றாள் மணிமாலா. கல்யாணமாகி 2 வருடங்கள் கழிந்த பிறகுதான் வேலையில் சேர்ந்தாள் சந்திரா. இவர்கள் சொல்வதில் உள்ள உண்மையை உணர முடிந்தது. பாவம் ராஜேந்திரன் என்று நினைத்தவள் சட்டென்று நிலைக்கு வந்தாள். இவர்கள் இன்றைய மீதி பொழுதையும் கெடுத்து விடுவார்கள் போலிருக்கிறதே. போங்கடி, நிம்மதியா சாப்பிட்றதை விட்டுட்டு என்றாள். வாய் பேசிக்கொண்டிருந்தாலும் 3 கேரியர்களும் 3 பிரிக்கப்பட்டு பின் 3 தட்டுகளில் வைக்கப்பட்டு விட்டது. ஆளுக்கு ஒரு தட்டை கையில் எடுத்துக்கொண்டனர். சியர்ஸ் என்ற தட்டை மணிமாலாவின் தட்டுடன் மோதினாள் சந்திரா. கொழுப்பு தானே என்றாள் ரேவதி. சந்திராவுக்கு ஒன்றும் சரிப்படல என்றாள் மணிமாலா. சந்திரா முதலில் ரேவதியின் தக்காளி சாதத்தை எடுத்துக்கொண்டாள். அதன் ருசியில் லயித்தபடி மென்று கொண்டிருந்தாள். ஐய, ஒரே உப்பு என்றபடி சாதத்தை துப்பினாள் மணிமாலா. சந்திராவுக்கு முதலில் புரியவில்லை. மணிமாலாவை குழப்பமாக பார்த்தாள். உப்பு பாக்கெட்டையே சாதத்துல கவுத்துட்டியா என்றபடி அவசரமாக தண்ணீர் குடித்தாள் மணிமாலா. சந்திராவும் ஒரு பருக்கையை வாயில் வைத்து பார்த்தாள்.
மை காட்! எப்படியாச்சுன்னே புரியலையே! ஞாபக மறதியா 2 தடவ போட்டுட்டனோ! என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மதனின் நினைவு வந்துவிட்டது. செய்வதறியாமல் திகைத்துப் போனாள். மதனுக்கு பிடிக்குமே என்றுதான் தயிர் சாதமும் மாங்காய் தொக்கும் வைத்து அனுப்பினாள். குழந்தை இதை எப்படி சாப்பிட்டிருக்கும்? ராஜேந்திரனின் அர்ச்சனைகளை வாங்க தயாராகி விடலாம். மனதை மறத்துப் போக செய்துவிட்டால் போதும். அது அவ்வளவு சுலபம் இல்லைதான். மதன் யூகேஜி படிக்கும் குழந்தை. ஆசையாய் சாப்பிட உட்கார்ந்து சாப்பிட முடியாமல் தவித்து ஏமாந்து பட்டினியில் துவண்டு போயிருப்பானே. சாரி, நீங்க சாப்பிடுங்க என்று தன் தட்டையும் அவர்களிடம் நகர்த்திவிட்டு எழுந்தாள். அவர்கள் எத்தனையோ வற்புறுத்தியும் மறுத்துவிட்டாள். மணி 1:30 ஆகியிருந்ததை கவனித்தாள். மதனின் சாப்பாட்டு நேரம் 12:10. இன்னும் 1 மணி நேரத்தில் ஸ்கூல் விட்டு விடுவார்கள். போன் சிணுங்கிய போது அது ராஜேந்திரன் தான் என்று நினைத்து பயந்தாள். அவன் போனில் கூப்பிட்டு திட்ட மாட்டான் என்ற நம்பிக்கை அவ்வப்போது உடைந்து போகிறது. மதியம் சீக்கிரமாக கணக்கை முடித்துவிட்டு பெர்மிஷன் வாங்கலாம் என்று நினைத்து தன் சக்தி முழுவதையும் திரட்டி வேலையில் மூழ்கினாள். ஏனோ தானோ என்று செய்ய முடியாத வேலை. அன்றைய கணக்கை சரிபார்த்து நேர் செய்தாக வேண்டும். கொஞ்சம் தவறினாலும் முட்டிக்கொண்டு நின்று சிக்கலை உருவாக்கிவிடும். நேர் செய்வதற்குள் உயிர் போய்விட்டது. 1 மணி நேரம் பெர்மிஷன் வாங்கி கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டாள். வீட்டுக்கு வந்து சேர்ந்து மதனை பார்க்கும் வரை அவள் தன் நிலையில் இல்லை. படுத்து கிடந்தவனை பார்த்ததும் பதறிப்போனாள். ஒரு தாயின் முதல் கடமையில் இருந்து தவறிவிட்டோமே. 2 நிமிடத்தில் தயார் செய்யலாம் என்று விளம்பரப்படுத்தப்பட்ட நூடுல்ஸ் தயாரிக்க அரை மணியாவது ஆகும். உடனடியாக முடியக்கூடியது பால்தான் என்று நினைத்து ஃப்ரிட்ஜில் இருந்த பால் பாக்கெட்டை எடுத்தாள். அதன் சிலிர்ப்பு மேலும் பயமுறுத்தியது. கிராக்ஜாக் பிஸ்கட் பாக்கெட்டை எடுத்து மதனிடம் தந்தாள். வேணாம்மா. ஏன்பா, நீ இதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள டிஃபன் ரெடி ஆயிடும். மத்தியானம் சாப்பிட்ருக்க மாட்ட. சாரிப்பா என்று அவனை சமாதானப்படுத்த முயன்றாள். நான் சாப்பிட்டுட்டம்மா என்றான். எப்படி சாப்பிட்ட என்றாள் குழப்பமாக. சோறு எடுத்து வாயில போட்டேன்னா நல்லாவே இல்லை, துப்பிட்டேன். ஆயா மிரட்டுனாங்க. அப்புறம் திரும்ப வாயில கொஞ்சமா வச்சேன். வ வாந்தி வர மாதிரி இருந்துச்சா, அப்படியே தண்ணி குடிச்சேன். அப்புறம் வாயில இருந்த சோறு நல்லா இருந்துச்சா, அப்படியே கொஞ்சம் சோறு வச்சு கொஞ்சம் தண்ணி ஊத்தி சாப்பிட்டுட்டேன் என்றான். பரவாயில்லையே, எல்லாம் சாப்பிட்டுட்டியா? இல்லம்மா, கொஞ்சம் சாப்பிட்றதுக்குள்ள வயிறு ரொம்பிடுச்சு என்றான். சந்திராவுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. அதிகமாக தண்ணீர் குடித்து வயிறை நிரப்பியிருக்கிறான். பசிக்குதாப்பா என்றபடி அவனை மடியில் வைத்து யூனிஃபார்மை கழற்ற ஆரம்பித்தாள். இப்பத்தான் பசிக்குது என்றான். பிஸ்கட்டை பிரித்து கையில் தந்துவிட்டு நூடுல்ஸ் தயாரிக்க போனாள். ராஜேந்திரன் வந்து தன் பசியை கோபமாக வெளிப்படுத்துவான். என் முன் கோபத்தை கொஞ்ச நேரம் அடக்கி வைக்க வேண்டும் என்று நினைத்தாள். சுமூகமான முறையில் பிரச்சனைகளை அணுகினால் வீண் டென்ஷனையும் கால விரயத்தையும் தவிர்க்க முடிகிறது என்பதை உணர்ந்து செயல்படுத்த 2 வருடங்கள் தேவைப்பட்டிருக்கிறது. நூடுல்ஸ் தயாராகி மதனை குளிக்க வைத்து சாப்பிட உட்கார வைத்த போது ராஜேந்திரன் வந்துவிட்டான். அவனின் கச்சேரியை எதிர்பார்த்து கொஞ்சம் பயத்துடன் இருந்தாள். மதனுக்கு ஆசையாய் ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு, ஸ்கூல்ல சாப்பிட்டியா என்றான். ஓ என்று சொல்லிவிட்டு நூடுல்ஸ் சாப்பிடுவதில் தீவிரமானான். நீ என்பது போல சந்திராவை பார்த்தான். நீங்க சாப்பிட்டீங்களா? ஃபீல்டு ஒர்க்குக்கு போனேன். 4 மணிக்கு தான் திரும்ப முடிஞ்சது. பசி மறந்து போச்சு. வேஸ்ட் பண்ணாம சாப்பிடலாம்னு எடுத்தா ஒரே உப்பு. அப்படியே கிளம்பி பார்சல் வாங்கிட்டு வரேன் என்று சொல்லி ரோஸ்ட், பஜ்ஜி, சமோசா என்று பொட்டலங்களை வெளியே எடுத்து வைத்தான். இன்று கச்சேரி இருக்காதோ என்று நினைத்தாள். மாலை குளியலை முடித்துவிட்டு நூடுல்ஸ் மற்றும் பார்சலை சாப்பிட்டுவிட்டு மீந்து போனதை இரவுக்கு வைத்து கொண்டார்கள். தயிர் சாதத்தில் தண்ணீர் ஊற்றி பழஞ்சோறு போல சாப்பிடுவதும் சுகமாகத்தான் இருந்தது. சமையல் வேலை இல்லாமல் கழிந்த மாலை பொழுது மனதுக்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியது. நாளை லீவு போட்டு விடலாமா என்று நினைத்திருந்தவள் இப்போது வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டாள். ராஜேந்திரன் திட்டாமல் விட்டது குறையாகவோ பயமாகவோ ஒரு மூலையில் உறுத்தி கொண்டிருந்தது. இந்த நிகழ்வுக்காக வேறு ஒரு நாளில் வேறு சந்தர்ப்பத்தில்
இவளை பழி தீர்த்துக் கொள்வானோ? அது எப்போது எப்படி நிகழும் என்று நாளை கழிக்க வேண்டும். அதைவிட இன்றே அவனை வம்புக்கு இழுக்கலாம் என்று நினைத்தாள். ஜோதி விநாயகம் நினைவு சிறுகதை பரிசு போட்டியில் 1998ஆம் ஆண்டின் சிறந்த சிறுகதையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கதை இது. அடுத்த கதை காதல் பரிமாணங்கள், யோகி அவர்கள் எழுதியது. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஷங்கர் வேலைக்கு போய்விட்டான். தனித்தீவில் விட்ட மாதிரி இருந்தது ரேவதிக்கு. பசித்தது. நேற்றிரவு சாப்பிடவில்லை. சாப்பாடு இல்லை. ஒருவர் சம்பளத்தில் 3 வயிறு. இப்போது தன்னையும் சேர்த்து 4 வயிறு கழுவப்பட வேண்டும். அதுவும் சங்கருக்கு பெரிய வருமானம் இல்லை. ஷங்கரின் அப்பா இருக்கிறார். அவர் தன் சாப்பாட்டிற்கு மட்டும் கணக்காய் பணம் கொடுப்பாராம். நேற்று ஷங்கரின் அக்காவும் அவள் கணவரும் வந்துவிட்டார்கள். அவர்களை பட்டினி போட முடியுமா? எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பின் ஷங்கரின் அம்மா, உனக்கும் அவனுக்கும் சோறு வச்சிருக்கேன், சாப்பிடு என்றாள். ரேவதி அடுக்களைக்கு போய் சோறு உள்ள பாத்திரத்தை திறந்தாள். ஒருத்தருக்கு கூட அந்த சாப்பாடு போதாது. இதை தானும் கணவனும் சாப்பிட வேண்டுமா? வேலை பார்த்து களைத்து வரும் அவருக்கு சாப்பாடு வேண்டுமே என்று ரேவதி சாப்பிடவில்லை. அழுகையாய் வந்தது. சாப்பாடு இல்லை என்கிற காரணத்தால் அல்ல. இவர்களில் ஒருவர் கூட தன்னோடு பேசாமல் தன்னை விரோதியை பார்ப்பது போல பார்க்கிறார்கள் என்கிற காரணத்தால். தினசரி ஷங்கர் வந்ததும் அவன் தோளில் முகம் புதைத்து அழுதால்தான் ரேவதிக்கு அமைதி, சுகம். ஏய், ஏன் அழற? யாரும் ஏதும் சொன்னாங்களா? யாரும் ஏதும் சொன்னாலும் பரவாயில்ல. கடுமையான வார்த்தைகளை விட மௌனம்தான் மிக மோசமான பிரயோகம். நேற்று அவன் தோளில் சாய்ந்து அழக்கூட முடியவில்லை. ஊரில் இருந்து வந்திருந்த ஷங்கரின் அக்காவும் அவள் கணவரும் நேற்று படுக்கை அறையில் படுத்து கொண்டார்கள். அடுக்களையில் ரேவதி படுத்து கொண்டாள். ஹாலில் ஷங்கர், ஷங்கரின் அப்பா, அம்மா, தங்கை, அப்புறம் ஷங்கரின் அக்காவின் குழந்தை. 5 பேர் படுத்தாலே ஹால் நிறைந்துவிடும். ஆகவே நேற்று மனம் விட்டு பேச முடியவில்லை. அது ஒரு பாரமாயிருந்தது. சாப்பிடாமல் படுத்தது வேறு. வயிறு குத்தி கொண்டிருந்தது. ரேவதி எழுந்தாள். அடுக்களைக்கு வந்தாள். 4 இட்லி இருந்தது. சாப்பிட்டாள். சாப்பிட்டு விட்டு தட்டை கழுவ வெளியே போனாள். அதற்குள் ஷங்கரின் அம்மா குறுக்கிட்டு, இந்தா தட்டை வை, நீ கழுவிட்டு உள்ள வந்துடுவ. அப்புறம் காம்பவுண்ட்ல உள்ள ஒவ்வொருத்தையும் உன் மருமக தழுக்கி குலுக்கி நடக்கிறா, வீட்டில் அடங்கி இருக்காளான்னு ஏதாவது பேசுவாங்க. தட்டை வை, நாங்க கழுவிக்கிறோம். தட்டை அடுக்களையிலேயே வைத்தாள். 10 குடித்தனம் உள்ள வீட்டிற்கு பொதுவான பாத்ரூம், கழிப்பறை. பாத்ரூமுக்கோ கழிப்பறைக்கோ போகும்போது ஏனைய போர்ஷன்காரர்கள் குசு குசுவென்று பேசிக்கொள்வார்கள். இவதான் சங்கர் இழுத்துட்டு வந்தது, இவளத்தான். ஆளு நல்லாத்தான் இருக்கா, நல்ல செவப்பாத்தான் இருக்கா. அதான் பையன் கவுந்துட்டான். காதில் விழாத மாதிரி உள்ளே வந்து விடுவாள் ரேவதி. கொஞ்ச நாளைக்கு பேசுவார்களா? பேசிவிட்டு போகட்டும். காதல் மனம் புரிதல் தவறா? ஆச்சரியமாய்த்தான் உள்ளது. இதுவரை வந்த எல்லா தமிழ் சினிமாக்களிலும் நாயகன் நாயகியை காதலித்தே மனம் முடித்து கொண்டு இருப்பதாய் காட்டியிருக்கிறார்கள். நாவல்களிலும் கூட அப்படித்தான். ஆனால் நிஜ வாழ்வில் காதல் எல்லாம் பெரிய வார்த்தை, கௌரவத்தை குலைக்கும் வார்த்தை. ஷங்கர் பணிபுரியும் பேப்பர் கம்பெனி ஒன்றில்தான் ரேவதியும் பணிபுரிந்தாள். நட்பு காதலானது. ஷங்கர் தன் தங்கைக்கு கல்யாணத்தை முடித்த பின் தன் கல்யாணத்தை பற்றி யோசிக்க வேண்டும் என்றான். ஆனாலும் சூழ்நிலை திருமணம் செய்தாக வேண்டும் என்று அறிவுறுத்தியது. ஷங்கருக்கு ஒரு இடத்தில் பெண் கொடுக்க முன்வந்தார்கள். பெண் கொடுத்து பெண் எடுப்பதாய் பேச்சு. வந்த வரன் வசதியான இடம், ஒழுக்கமான பையன் என்பதால் வந்தார்கள். அதோடு ஷங்கருக்கு ஒரு கடை வைத்து தரக்கூட முடிவு பண்ணினார்கள். ஷங்கரின் வீட்டில் எல்லோருக்கும் சந்தோஷம். கூரையை பீய்த்து கொண்டல்லவா அதிர்ஷ்ட தேவதை குதிக்கப் போகிறாள். தான் ஒருத்தியை காதலிப்பதை, அவளை மணக்க விரும்புவதை எல்லாம் இவர்களுக்கு சொல்லி வைத்து விளக்க இயலாது. அத்தோடு எல்லாவற்றையும் குழப்பி விடுவார்கள். கோவிலில் தாலி கட்டி கொண்டு 20 நாளைக்கு முன்னால் ஜோடியாய் திடுதிப்பென்று வந்து நின்றார்கள். வீடு அதிர்ந்தது. ஆனால் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. ஆர்ப்பரித்து எழுந்த கோபத்தை அடக்கி கொண்டார்கள். ஷங்கர் தான் சம்பாதிக்கும் பிள்ளை. அவனை ஏதாவது சொல்ல போக
தனி குடித்தனம் போய்விட்டால் என்ன பண்ணுவது? சங்கரின் அப்பாவோ எதற்கும் லாயக்கில்லாதவர். பேசாமல் இருந்தார். ஆனால் ரேவதியை வார்த்தைகளால் சீண்டினர். தமக்கு கிடைக்க கிடைக்க இருந்த ஒரு நல் வாழ்க்கையை குலைத்த பாவியாய் ரேவதியை பார்த்தார்கள். அடுக்கலைக்கு சங்கரின் அம்மாவும் தங்கையும் வர ரேவதி எழுந்தாள். சங்கரின் அப்பா கடையில் இருந்து மீன் வாங்கி வந்திருந்தார். மீன் நாற்றம் பிடிக்காத ரேவதிக்கு ரேவதியின் வீட்டில் எல்லோரும் சைவம்தான். அத்த, நான் வேணும்னா கூட மாட வேலை பார்க்கவா என்று கேட்டாள். அத்தையா அத்தை, சொத்த என்ற சங்கரின் அக்கா சிரிக்க மற்ற இருவரும் சிரித்தனர். ரேவதிக்கு என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை. வேலை பார்க்காமல் சும்மா இருப்பது எரிச்சலாய் இருந்தது. சும்மா இருக்க இருக்க ஒருவித பயம் வருகிறது. எதனால் என்று தெரியவில்லை. வேலை செய்வது என்பது யாரோடோ பேசுவது போன்றது. யாரோ ஒருவர் அருகில் துணைக்கு இருப்பது போன்றது. நேரமும் போவதே தெரியாது. 2 நாளாய் சங்கர் தன் துணிகளை துவைக்கவில்லை. அவன் தன் துணிகளை தானே துவைத்து கொள்வான். சின்ன வயசுல இருந்து பழகிடுச்சு என்றான். நான் துவைக்கிறேனே என்று கேட்டதற்கு, இப்போ உங்ககிட்ட துவைக்க கொடுத்தா எனது தினசரி வேலைகள்ல ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருக்கும். ஒரு இழப்பு ஏற்பட்டா போல தோணும். பழகினதை சட்டுன்னு விட முடியாது என்று சிரிப்பான். அந்த சிரிப்பு இதமாயிருக்கும். நீங்க துவைக்க வேண்டாம், நானே துவைக்கிறேன். நீங்க போனதும் எனக்கு இங்க ஒரு வேலையும் இல்லை. சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா இருக்க பிடிக்கல என்றதற்கு, டிவி பார்க்க வேண்டியது தானே என்றான். டிவி போட்டு பார்க்குற அளவுக்கு இன்னும் தனக்கு இந்த வீட்டில் எந்த உரிமையும் தரப்படவில்லையே. சங்கரின் துணிகளையும் தன் துணிகளையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். இந்தாடிம்மா, சோப்ப ரொம்ப கரைக்காத என்றாள் அத்தை. சரி அத்தை என்று நடந்தாள் ரேவதி. அத்தையாம் அத்தை, கொல் என்று சிரிப்பு. சங்கரின் அப்பா வெளியே போய்விட்டார். சங்கரின் அக்காவின் கணவரை காணோம். எங்காவது போயிருப்பார். நேற்று ஒரே நாளில் அவரை பற்றி புரிந்து கொள்ள முடிந்தது. தண்ணி அடிப்பார் போலும். நேற்று இரவு கூட சாப்பிட்டு வந்திருந்தார். இங்க வந்த இடத்திலாவது தண்ணி அடிக்காம இருக்கலாம்ல என்று சங்கரின் அக்கா முணுமுணுக்க அவள் கணவர் கெட்ட வார்த்தைகளால் திட்டியதும் அடுக்களையில் படுத்திருந்த ரேவதிக்கு தெளிவாய் கேட்டது. சங்கர் ஒழுக்கமான கணவனாய் இருப்பது கூட இவர்களை எரிச்சல் அடைய செய்திருக்கலாம். ரேவதி துவைத்து முடித்திருந்தாள். பாத்ரூமை ஒட்டின போர்ஷன் பெண்மணி ரேவதியின் வாயை கிண்டிக் கொண்டிருந்தாள். ரேவதி பேசினாள். ஆனால் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்தாள். துணியை காயப்போட மொட்டை மாடிக்கு போனாள். சங்கரின் அக்காள் கணவர் வந்துவிட எல்லோரும் உட்கார்ந்து சாப்பிட்டனர். ரேவதி அடுக்களையில் அமர்ந்திருந்தாள். எல்லோரும் சாப்பிட்டு முடித்தனர். சங்கரின் அக்காவும் அவளது கணவரும் படுக்கை அறையில் பேசிக் கொண்டிருந்தனர். சங்கரின் அம்மா ஹாலில் ஒரு ஓரமாய் படுத்து விட்டாள். சங்கரின் தங்கை டிவி பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென்று அம்மா தலையை நிமிர்த்தி, இந்தா சாப்பிடு, அப்புறம் சாப்பிட சொல்லலைன்னு என் பையன்கிட்ட வத்தி வைக்காத என்றாள். ரேவதிக்கு பசிக்கத்தான் செய்தது. மீன் குழம்பு மட்டும்தான் வைத்திருந்தார்கள். ரசம் கூட வைக்கவில்லை. சோறை வைத்து கொஞ்சமாய் இருந்த மோரை ஊற்றி ஊறுகாய் வைத்து சாப்பிட்டாள். அடுக்களையில் உட்கார்ந்தவாறே தூங்கி போனாள். யாரோ உலுக்க கண் திறந்தாள். சங்கர் அதற்குள் வந்துவிட்டார். மணி 10 என்ன? அவ்வளவு நேரமா தூங்கிவிட்டோம்? என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? கடைக்கு சாயங்காலத்துக்கு மேல லீவ் போட்டுட்டேன். எதுக்குங்க? வேஸ்டா? வேஸ்டா? உன்னை இந்த 20 நாள்ல எங்கேயும் கூட்டி போகலையே. காசு தான் செலவாகும். கோவிலுக்கு தானே போறோம், சினிமாவுக்கு இல்லையே. அதோட நேத்து நைட் நம்மால பேச முடியலையே. நீ நல்லா இருந்த. என்னோட வெளியே வந்தா உன் மனபாரம் குறையும். ஆமா, மீன் குழம்பு நீ சாப்பிட மாட்டியே, என்ன சாப்பிட்ட? மோர் ஊத்திக்கிட்ட என்றாள். சாப்பாடு வைக்கவா? ம். சாப்பிட்டு ஆனதும் வெளியே கிளம்பினார்கள். என்ன எதுவுமே பேசாம வர என்று சங்கர் ரேவதியை பார்த்து கேட்டான். ரேவதியின் கண்கள் கலங்கி இருந்தன. ஏய், ஏன் அழற? யாரும் ஏதும் சொன்னாங்களா? ரேவதி தலையசைத்தாள். கண்களை துடைத்து கொண்டு சொன்னாள். இல்ல, உங்ககிட்ட பேசுறதை விடவும் உங்களை கட்டிக்கிட்டு அழுவதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்குது என்றாள். எனக்கும் தான் என்றான் சங்கர் சன்னமான குரலில்.
இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க் யூ.